தீபிகா, இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் தீவிரமடைந்து வருகிறது. இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் தொடுப்பதும், அதே போன்று ஈரானை குறிவிட்டு இஸ்ரேல் தாக்குதல் தொடுப்பதும் என மாறி மாறி ஒரு நாடை மற்றொரு நாடு கடுமையாக தாக்கி வருகிறார்கள். இந்த தாக்குதல் உலக அளவில் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது அணு ஆயுதம்தான். அணு ஆயுதம் என்ற ஒரு நிகழ்வை அடிப்படையாக வைத்து ஈரான் மீது இஸ்ரேல் தாக்க தொடங்கி இருக்கிறார்கள். இதற்கு ஈரானும் பதிலடி கொடுத்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இரண்டு நாடுகள் இடையான போர் முன்னால் உலக நாடு நிலைப்பாடு என்ன என்ற ஒரு கேள்வி வரும். எந்தெந்த ஒவ்வொரு நாடும் யாருக்கு ஆதரவு, ஒவ்வொரு நாட்டினுடைய முடிவு என்ன என்ற கேள்வி எழும். அது வழக்கமாக வரக்கூடிய கேள்விதான். அந்த வகையில் இந்த போரை பொறுத்தவரையிலும், இஸ்ரேல் ஈரான் இடையிலான இந்த போரை பொறுத்தவரையில் அமெரிக்காவின் தலையீடு என்பது இருப்பதாக ஈரான் கருதியது. அதாவது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா செயல்படுவதாக ஈரான் கருதியது. அதற்கு மறுப்பு தெரிவித்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப், இந்த தாக்குதலில் கடுகளவு கூட அமெரிக்காவின் தலையீடு கிடையாது, ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குவதற்கு அமெரிக்காவின் தலையீடு என்பது கடுகளவு கூட கிடையாது என்றும், மாறாக அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அமெரிக்கா தான் காரணம் என கருதி அமெரிக்காவை ஈரான் அச்சுறுத்த நினைத்தால் தங்களுடைய முழு படை பலத்தையும் நாங்கள் களமிறக்குவோம் என்று, ஈரானுக்கு எதிராக களமிறக்குவோம் என்று ஏற்கனவே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவருடைய பதிவில் குறிப்பிட்டிருந்தார். அதே சமயத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்பை கொல்ல ஈரான் சதித்திட்டம் தீட்டியிருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு குற்றம் சாட்டியிருந்தார். இப்படியாக அமெரிக்காவை மையப்படுத்தியும் ஒரு நாடு மற்றொரு நாடு மீது கடுமையான விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகள் முன்வைத்து வரக்கூடிய நிலையில் இந்த போருடைய பின்னணி என்பது மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக ஏற்கனவே அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாக ஈரான் தொடர்ந்து குற்றம் சாட்டி வரக்கூடிய நிலையில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் அருகேவும் தாக்குதல் என்பது நடைபெற்றிருக்கிறது. ஏற்கனவே அமெரிக்கா மீது ஈரான் குற்றம் சாட்டி வரக்கூடிய நிலையில் திட்டமிட்டு அமெரிக்க தூதரகத்தை தாக்குவதற்காக இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டதா என்ற கேள்வி எழுகிறது. அதாவது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய டெல் அவிவ் நகருக்கு அருகே அமெரிக்காவுடைய தூதரகம் அங்கு செயல்பட்டு வருகின்றது. அந்த தூதரகத்துக்கு அருகே ஈரான் ஏவுகணைகளை கொண்டு தாக்கியிருக்கிறார்கள். இந்த தாக்குதலுக்கான காரணம் என்பது அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் அதை அவர்கள் அப்படி என்று அமெரிக்காவை பொறுத்தவரையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார்கள் என்று ஈரான் கருதக்கூடிய நிலையில் அதன் காரணமாகவே அமெரிக்க தூதரகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இருந்தாலும் இந்த அமெரிக்க தூதரகம் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் எந்தவித பெரிய அளவிலான சேதமோ எந்த உயிரிழப்பு ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உயிரிழப்பு பெரிய சேதம் இல்லை என்றாலும் கூட அமெரிக்க தூதரகத்தை தாக்கி இருப்பது என்பது அமெரிக்காவை சீண்டிருப்பது என்றே கருத்தில் கொள்ளப்படும். அதனால் அமெரிக்காவின் நிலைப்பாடு என்பது மீண்டும் ஈரானுக்கு எதிராக கடுமையாக மாற வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. ஏற்கனவே அமெரிக்க அதிபரை பொறுத்தவரையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார் என்று ஈரான் குற்றம் சாட்டி வரும் நிலையில் இந்த நிகழ்வு என்பது அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலாகவும், அதே போன்று ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா செயல்பட வைப்பதற்கு ஏதுவாகவும் இந்த நிகழ்வு இருக்குமா என்ற கேள்வி எழுகிறது. இதனால் உலக அளவில் ஒரு மிகப்பெரிய பதற்றம் என்பது காணப்பட்டு வருகிறது. தீபிகா.